இந்த ஆளுங்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோஷ்டி பூசலை பயன்படுத்தி வேறு வகையில் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரைக்கும் பிஜேபி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக மதுரை மாநகரத்தில் ரியல் எஸ்டேட்டில் நடக்கக்கூடிய அந்த முறைகேடை கண்டித்ததுக்காக 3 இளைஞர்கள் ஒரே நேரத்தில் இந்த கூலிக்கொலை செய்யக்கூடிய அந்த கும்பலால் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. நீதிமன்றங்களுக்கு இடையிலேயோ அல்லது நீதிபதிகளுக்கு இடையிலேயோ இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு ஏற்படுவது என்பது நீதித்துறை மீதே, நீதிபதிகள் நீதிமன்றங்கள் மீது மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்தும். கடந்த 2-3 வருஷமாக ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளிகள் தொடர்ந்து பல போராட்டம் நடத்திட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் தொடுத்த வழக்கில் நீதிபதிகள் ரொம்ப பரிதாபப்பட்டு, எதுக்கு எல்லாரும் வரீங்க, ஒரு உத்தரவு போதாதா, போராடி 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 உங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு தான் அவங்க இன்றைக்கி வேலைநிறுத்த போராட்டம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே அவங்க மாநில அரசாங்கம் அதை அமலாக்கணும். கடந்த காலத்தில் திடீர்னு இன்றைக்கி புதுசாக கோரிக்கை 2 வருஷமாக வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. ஆக மாநில அரசாங்கம் அவர்கள் கோரிக்கை ஏற்கவில்லை என்றால் அவங்க வேலைநிறுத்த போராட்டத்துக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும் என்பதுதான் தொழிற்சங்க தலைவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறார்கள். தமிழக அரசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வு அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ ரேங்க் சிஸ்டத்தை கைவிட்டாங்க. அடுத்தது +1க்கு பொது தேர்வு நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க நீட் தேர்வுக்கு தயாராகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா மாநில அரசு? ஏன்னா கோரிக்கை நீங்கள் நீட் தேர்வை அழைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் மாநில அரசு நீட் தேர்வை எதிர்கொள்ள மாணவர்களை தயாராக்கி வருதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதுவரையில் நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டதாக மாநில அரசு அறிவிக்கலை. ஒரு தமிழ்நாட்டில் கல்வியில் சில சீர்திருத்த சில மாற்றத்தை கொண்டு வரக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதில் ரேங்க் என்பது தேவையில்லை அப்படின்னு சொல்லி. ஆகவே அது அப்படி தான் பார்க்கணும் மொழிய தரத்தை உயர்த்துவதற்கு முயற்சி எடுக்கணும். ஆக நீட் தேர்வு அவங்க ஏற்றுக்கொண்டதாக இதுவரை மாநில அரசாங்கம் அறிவிக்கலை. இல்லை, மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் வலியுறுத்துவது என்பது இந்த நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு தமிழக அரசு பெறணும். 1. 2வது, பணியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்களுக்கு MD-MSல் ஒரு 50% இடஒதுக்கீடு வாய்ப்பு இருக்குல்ல, அதுவும் பறிபோய் இருக்குது. அதற்கு மாநில அரசாங்கம் பெற்றுத்தருவதற்கு முயற்சி எடுக்க நாங்கள் வலியுறுத்தோம். முடிஞ்சாலும் நீங்கள் நம்ம சட்டமன்றத்தை நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதா பெண்டிங்கில் இருக்குது. அந்த மசோதாவுக்கு மத்திய அரசாங்கத்துடைய பரிந்துரை, அதற்கடுத்து ஜனாதிபதி பரிந்துரை ஜனாதிபதியுடைய ஒப்புதலுக்கு மாநில அரசாங்கம் முயற்சி எடுக்குன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு அந்தந்த மாநிலத்து மொழியில் அந்த மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு அனுமதிப்பதும் நல்லது. அப்போ இருக்கிற போது வித்தியாசமான அந்த கேள்வித்தாள் இருந்ததாக தகவல் வருது. அப்படிப்பட்ட ஒரு தவறான அணுகுமுறை இருந்தால் அது மத்திய அரசாங்கம் சரி செய்யணும். இன்னொரு புறத்தில் இது இப்படி கேள்வித்தாளே ஆங்கிலத்தில் கேள்வித்தாள், தமிழில் கேள்வித்தாள் இப்போ வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தவறான அணுகுமுறை, ரொம்ப மோசம் அது. அதாவது நீங்கள் மாணவர்கள் தேர்வு எழுதுறதுக்கு போகிறவங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் சில கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. மொபைல் வச்சிருக்கக்கூடாது, பேப்பர் வச்சிருக்கக்கூடாது, அதெல்லாம் கரெக்டு. காப்பி அடிக்காமல் தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் காதில் ஒரு மாணவிகள் காதில் போட்டுக்கிற கம்மலுக்கும் பரீட்சைக்கு என்ன இருக்குது? எல்லாம் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். இது ABCDன்னு போட்டால் உங்களுக்கு டிக் பண்ணுறது தானே. இதில் போய் உங்களுக்கு ரொம்ப மோசமாக அந்த பரீட்சைக்கு தேர்வுக்கு போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மன உளைச்சலை உருவாக்குற மோசமான முறையில் அந்த தேர்வு வாரியம் CBSE வாரியமும் நடந்துக்கிட்டு இருக்கு. எது நகையை கட் பண்ணுறதா? ஏங்க நீங்களும் பரீட்சை, நானும் பரீட்சை எழுதியிருக்கிறேன். இது காதில் போட்டுற கம்மலுக்கும் நீங்கள் பரீட்சை எழுதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் புஸ்தகம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, பேப்பர் இருக்கக்கூடாது, கரெக்டு. அது காதில் போட்ட கமல் எந்த வழியில் அது இதாகுது? அது தவறான எல்லாம். அதாவது இது ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் இருக்கக்கூடாது, காதில் கம்மல் போட்டிருக்கக்கூடாது. இப்படி ரொம்ப மோசமாக நடந்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய, இங்கே தமிழ்நாட்டில், கேரளாவில், கர்நாடகாவில் ஒரு மாணவி அந்த எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு வெளியில் காதில் கம்மலை கட் பண்ண முடியல, போய் நகை கடைக்கு போய் கட் பண்ணிட்டு அப்புறம் வந்திருக்கு. இதெல்லாம் தேவையா? இலங்கைக்கு சென்ற பாரத பிரதமரை அந்த நாட்டு பிரதமர் ஜனாதிபதி சந்தித்ததோட அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் சம்பந்தம் சந்திச்சிருக்கார்.
அவர் சந்தித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வடக்கு கிழக்கு 2 மாகாணங்கள் இணையணும். ஏற்கனவே வந்து இணைப்பதற்காக அந்த 1987 ஒப்பந்தத்தில் இணைச்சாங்க, மறுபடியும் பிரிச்சுட்டாங்க, இணையணும். ஆகவே அந்த சிங்களர்களுக்கு சமமாக சமந்தஸ் தமிழர்களுக்கு என்ற அடிப்படையில் ஒரு அந்த அதிகார பகிர்வு உட்பட வந்து உருவாக்கணும் என்று அவர் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் வந்து ஒரு தமிழர்களுக்கு சம அந்தஸ்து, வடகிழக்கு மாகாணத்தை இணைப்பது உட்பட வந்து அந்த பிரச்சனையை தீர்வு காணுவதற்கு முயற்சி எடுக்கும் நான் வலியுறுத்துறேன். அதாவது கரெக்ட். அதாவது தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற ஏற்கனவே கான்ட்ராக்டர்களுக்கெல்லாம் ஒரு கான்ட்ராக்டர் யார்? சேகர் ரெட்டி. அவரை வந்து ரெய்டு பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு டைரியில் அமைச்சர்கள், அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று 68 பேருக்கு தொடர்ச்சியாக அவர் வந்து கமிஷன் பணம் கொடுத்துட்டு இருந்தார். செய்தி வந்து சேகர் ரெட்டி கைப்பற்றப்பட்ட டைரியில் இருக்கிறதாக தெரியுது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அந்த வருமான வரித்துறை ஏதோ ரகசியமாக வச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அனைவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த 68 பேருக்கு யாருக்கெல்லாம் ஒரு கொடுத்தா சொல்கிறாங்களோ அந்த அறிக்கையை அந்த பட்டியலை வந்து வெளியிடணும். அப்படி வருகிற போது இந்த அமைச்சர் வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டவங்களே வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க, நடவடிக்கை எடுக்கணும். இல்லை அதான் அவங்க இந்த பாதிக்கப்பட்டவங்க சென்னை வந்து கமிஷனர்கிட்ட புகார் கொடுத்துருக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் அந்த அமைச்சர் சரோஜா மீது நடவடிக்கை எடுக்கணும். அதே போலவே ஏற்கனவே அந்த வருமான வரித்துறை ஆய்வு செஞ்சு ரெய்டு பண்ணி இந்த 68 பேர் அப்படி நடவடிக்கை எடுக்கணும். பொதுவாக இன்றைக்கி வந்து அதிமுக பொறுத்தவரையில் இது ஓபிஎஸ் கோஷ்டியாக இருந்தாலும் அல்லது வந்து எடப்பாடி பழனிசாமி கோஷ்டியாக இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த அதிகார போட்டி, கட்சி தலைமை யார் கைப்பற்றுவது, ஆட்சி தலைமை யார் கைப்பற்றுவது என்பதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை மீண்டும் தலைமை தாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடக்கக்கூடிய அதிகார போட்டி. இது யார் ஊழல் சம்பந்தப்பட்டதால் ரெய்டு பண்ணுற நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த 2 கோஷ்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஊழல் முறைகேடு இதை வந்து ரெய்டு பண்ணால் அது வந்து இப்போ சேகர் ரெட்டி ரெய்டு பண்ணாங்கன்னா விஷயத்தை வெளியிடணும். அதே மாதிரி முன்னாள் தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில் ரெய்டு பண்ணாங்க, அது விஷயத்தை வெளியிடலை. அதுக்கு முன்னாடி தேர்தல் காலத்தில் கண்டெய்னரை வந்து 500 கோடி ரூபாய் அது வந்து அது சிபிஐ விசாரணைங்க, அது வெளியிடலை. அன்புநாதன் ரெய்டு தகவல் வெளியிடலை. ஆகவே ஒரு புறத்தில் இப்படி அந்த ரெய்டு, கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், ஊழல் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் மறுபுறத்தில் பிஜேபி பொறுத்தவரையில் இந்த ஆளுங்கட்சிக்குள் இருக்கக்கூடிய இந்த கோஷ்டி பூசலை பயன்படுத்தி வேறு வகையில் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கும் பிஜேபி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு புறத்தை ஊழல் நடவடிக்கை எடுக்கணும், மறுபுறத்தில் பிஜேபி இங்கே நிலைமை பயன்படுத்துகிறாங்கன்றதும் வந்து கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம். ஒரு மோட்டார் கம்பெனி அப்படி வந்து ஆந்திராவுக்கு போனதாக சொன்னாங்க. பொதுவாக இப்படி தொழில் முனைவோர் மூலதனத்திற்கு வருகிற போது அந்த ஒற்றைச்சாளரை முறையில் எந்தவித முறைகேட்டுக்கு இடமில்லாமல் மாநில அரசு ஒரு அத்தகைய அணுகுமுறை கடைப்பிடிக்கணும். அதே நேரத்தில் பன்னாட்டு கம்பெனிகள் தமிழகத்திற்கு மூலதன தொழிற்சாலை துவங்க வந்தால் இந்நாட்டு தொழிலாளர் சட்டங்களை அமுலாக்குவதையும் உத்தரவாதப்படுத்தணும். இல்லை அதாவது ஏற்கனவே திருநெல்வேலியில் வந்து ஒருத்தர் அதிகாரி சூசைட் பண்ணிக்கிட்டார். அது மாதிரி வந்து இதை ஒரு சட்டப்படி ஒரு சிபிசிஐடி ஒரு புலன் விசாரணை செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். என்ன காரணம்ன்றது இல்லை. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக 2016 மே மாதம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு, சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகும் கூலிக்கு கொலை செய்யக்கூடிய அத்தகைய கும்பல் இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் அப்படிப்பட்ட கொலை கொள்ளை சம்பவங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதை தடுத்துவதற்கு போதுமான சரி நடவடிக்கை எடுக்கலை. குறிப்பாக மதுரை மாநகரத்தில் ரியல் எஸ்டேட்டில் நடக்கக்கூடிய அந்த முறைகேடை கண்டித்ததுக்காக 3 இளைஞர்கள் ஒரே நேரத்தில் இந்த கூலி கொலை செய்யக்கூடிய அந்த கும்பலால் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க.
அதாவது கரெக்ட். அதாவது காவிரி அந்த பிரச்சனையில் மேகதாதுல தடுப்பணை கட்டுவதற்கு மாநில கர்நாடக அரசு எடுக்கக்கூடிய முயற்சியை மத்திய அரசாங்கம் தடுத்து நிறுத்தணும். அதே போலவே ஒரு காவிரி மேலாண்மை ஒரு அமைப்பதற்கு மத்திய அரசாங்கம் மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்திலே உச்சநீதிமன்ற அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த காவிரி மேலாண்மை ஒரு அமைப்பதற்கு மத்திய அரசாங்கம் உடனடியாக முடிவெடுக்கணும். அதோட ஒரு விஷயத்தை நான் சொல்ல விட்டுட்டேன். கொல்கத்தா நீதிபதியாக இருந்த நீதிபதி கர்ணன், அவருக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டு 6 மாத தண்டனை கைது செய்கிறதுக்கு போலீஸ் வந்திருக்கு. அந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்பு அந்த நீதிபதி கர்ணனுடைய வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த மனு தாக்கலை விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பொதுவாக நீதிமன்றங்களுக்கு இடையிலேயோ அல்லது நீதிபதிகளுக்கு இடையிலேயோ இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு ஏற்படுவது என்பது நீதித்துறை மீதே, நீதிபதிகள் நீதிமன்றங்கள் மீது மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்தும். ஆகவே உச்சநீதிமன்றம் நீதிபதி கர்ணன் மீது பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த வாரண்ட்டை ரத்து பண்ணி ஐயாக்கண்ணு தலைமையில் அவர் தொடுத்திருக்கக்கூடிய மனு விசாரிக்கணும். அவர் உழைச்ச முக்கியமான அவருக்கு மனு போட்டிருக்கிறதா உச்சநீதிமன்றத்தில் வாரண்ட்டை ரத்து பண்ணணும், அவருக்கு அளிக்கப்பட்ட தண்டனை ரத்து பண்ணி அவர் தாக்கல் செய்திருக்கிற மனுவை விசாரிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 40 நாள் போராட்டம் நடத்துகிறாங்க. மீண்டும் போராட்டம் நடத்த போகிற சொல்லியிருக்கிறாங்க. அவர் நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழுமையாக அவங்களுக்கு ஆதரவு. இல்லை, அதாவது எல்லா விஷயங்களுமே கூட்டாக தான் இல்லை. அதாவது ஐயாக்கண்ணு தலைமையில் டெல்லியில் நடந்த போராட்டத்தில் சுயேட்சையாக இயக்கம் அவர் உழைச்ச முக்கியமான 2 கோரிக்கை. ஒன்று, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும். 2வது, தேசிய வங்கிகளில் விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கடன் ரத்து செய்யணும். இந்த 2 கோரிக்கைகளை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கலை. கிட்டத்தட்ட 40 நாள் போராட்டம் நடத்துகிறாங்க. மீண்டும் போராட்டம் நடத்த போகிற சொல்லியிருக்கிறாங்க. அவர் நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழுமையாக அவங்களுக்கு ஆதரவு. இல்லை, அதாவது எல்லா விஷயங்களுமே கூட்டாக தான் பயனுறது அவசியம் இல்லை. ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுயேட்சையாக இயக்கம் நடத்தும், மற்ற கட்சிகள் சேர்ந்து கூட்டாக இயக்கம் நடத்தும். அந்த அடிப்படையில் சுயேட்சை இயக்கம் நடத்தும். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21, ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், CIT காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கவுண்ட் நம்பர் 086311023903 என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.